இன்றைக்கு இந்த 169 செவிலியர்கள் ஒப்பந்த முறையில் பணியாற்றி கொண்டிருந்த செவிலியர்கள் இன்றைக்கு பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். ஒரு 7 ஆண்டு காலத்தில் கடந்த ஆட்சியில் வெறும் 1871 செவிலியர்கள் மட்டுமே பணி நிரந்தரம் பெற்ற நிலையில் 4.5 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 4825 செவிலியர்கள் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் கொரோனாவுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களிலும் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த பேரிடர் காலத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் பணியாற்றிய காலம் 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ கவலை இல்லை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் 3260 பேரில் 2146 பேர் ஒப்பந்த செவிலியர்கள் முறையில் இன்றைக்கு அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் விரைவில் இந்த பணிமூப்பு அடிப்படையில் பணியை ஆணைகள் கிடைக்கவிருக்கிறது. விடுபட்டு போனவர்களுக்கு இப்போது கம்யூனியல் ரொட்டேஷனுக்கான அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்ஆர்பியின் சார்பில் ஒரு வாரத்தில் அந்த பணியை முடிவுற்றதற்கு பிறகு அந்த 724 பேரும் இந்த ஒப்பந்த செவிலியர் பணி நியமனங்களில் அவர்கள் நியமிக்கப்படவிருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஒட்டுமொத்த பேரையும் பணியில் இணைத்துக் கொண்ட ஒரே அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு மட்டும்தான் என்பதை இங்கே மிகுந்த மகிழ்ச்சியோடு எடுத்துக் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.